ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. சூரியன் உதயமாக கூடிய தினத்தில் சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். சொல்லப்படக்கூடிய கருத்துக்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் இறையச்சத்தையும் ஈமானையும் தந்து பலப்படுத்துவானாக. நாம் இன்றைய ஜும்மா உரையில் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கோடை வெயிலும் நரக நெருப்பும் என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய வாழக்கூடிய இந்த பூமியில இந்த சூரியனுடைய வெப்பம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஒரு காலத்துல இந்த சூரியனுடைய வெப்பத்தை தடுத்து நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஓசோன் படலம், அந்த ஓசோன் படலத்தின் மூலமாக அந்த சூரிய கதிர்கள் நேரடியாக தாக்காமல் இருப்பதற்கு அந்த ஓசோன் படலம் ஒரு பாதுகாப்பாக இருந்தது. இப்ப நாம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இன்னும் எந்த வகையான பொருட்களை எல்லாம் பயன்படுத்துறோமோ அதனுடைய புகை மாசு எல்லாம் போய் அந்த தூசு படலத்தை ஓட்டை விழ செய்து விட்டது. அந்த ஓசோன் படலமே ஓட்டை விழுந்துருச்சு. அதனால அந்த சூரியனுடைய வெப்பம் நாளுக்கு நாள் நேரடியாக இந்த பூமியை தாக்கி கொண்டிருக்கிறது. அதனால சுற்றி இருக்கக்கூடிய கடல் பரப்பு அப்படியே நிலத்தை ஆக்கிரமித்துக்கிட்டு வருது. 1/3 பகுதி பூமி, மீதி 2 பகுதி கடலால் சூழப்பட்டிருக்கு. அதுல இருக்கக்கூடிய பனிப்பாறைகளாக இருக்கக்கூடிய உயர்ந்த மலைகள், அந்த அண்டார்டிகா போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள் இருக்கக்கூடிய உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், பனிமலைகள் இந்த சூரிய கதிருடைய வெப்பத்தை தாங்காமல் அப்படியே உருகி கொண்டிருக்கிறது. நிலப்பரப்பை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது இந்த கடல். அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் சொல்லி காட்டுறானாம், இந்த நிலத்தை சுருக்கி கொண்டே வருகிறோம், நீங்கள் பார்க்கவில்லையா என்று கூறுகிறான். அப்ப நாளுக்கு நாள் இந்த பூமி சுருங்கி கொண்டிருக்கிறது. உலக அழிவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. வெப்பத்துடைய தாக்கமும் மிக கடுமையாக இருக்கிறது. அப்ப இந்த வெப்பத்தை தாங்க முடியாம என்ன செய்யறோம்? பெரும்பாலான இடங்கள்ல ஏசியை போடுறோம். அன்றாட நடுத்தர மக்கள் கூட இப்ப ஏசி போடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு வெப்பத்தை தாங்க முடியல, வெளியில வர முடியல. அரசாங்கம் சொல்லுது, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நீங்க வெளியில வராதீங்க. காலையில பகல்ல 12 மணில இருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் வீட்டை விட்டு வெளியில வராதீங்க. மோர் சாப்பிடுங்க, இன்னும் லெமன் சாப்பிடுங்க, அப்படி பல வகையான நமக்கு அட்வைஸ்கள் கொடுக்கப்படுகிறது. நோயில இருந்து தற்காத்துக் கொள்ளுங்க, வேக்கூர்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, அம்மையில இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, இதன் மூலமா என்னென்ன நோய்கள் வந்து அது பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படி இந்த வெப்பத்தை நம்மளால் தாங்க முடியல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரகத்தை எப்படி வைத்திருக்கிறான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 1000 வருடங்கள் நரகத்தை அல்லாஹ் மூட்டினான். அது மஞ்சள் நிறமாக இருந்தது. மீண்டும் 1000 வருடங்கள் மூட்டப்பட்டது, அது சிகப்பு நிறமாக மாறியது. மீண்டும் 1000 வருடங்கள் மூட்டப்பட்டது, அது கருப்பு நிறமாக மாறியது. பிறகு நரகம் அல்லாஹ்விடம் முறையிட்டது, யா அல்லாஹ், நான் என்னையே அழித்துக் கொண்டிருக்கிறேன், நரகமாகிய நான் என்னையே தின்று கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு
நரகத்தினுடைய கொடூரமான வெப்பமானது நரகத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அளவுக்கு அந்த நரகம் வேதனை செய்யப்படும் போது அந்த நரகம் அல்லாஹ்விடம் முறையிடுகிறது, யா அல்லாஹ் எனக்கு மூச்சு விடுவதற்கு அவகாசம் கொடு, எப்படி கொடுக்கணுமோ அது கொடு. அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், வருடத்தில் 2 முறை உடைய மூச்சு காத்தை வெளியே அனுப்பு, அதன் மூலமாக உன்னை தனித்துக்கொள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வெயில் காலத்துல நீங்க வெப்பத்தின் தாக்கத்தை எப்படி பார்க்கிறீர்களோ அந்த வெப்பம் எங்க இருந்து வருகிறது? நரகத்தினுடைய ஒரு மூச்சு காத்து, நரகம் விடக்கூடிய ஒரு மூச்சு காத்தை தான் நீங்கள் உலகத்துல பயங்கரமான வெப்பத்தை அனுபவிக்கக்கூடிய வெப்பமானது, அந்த சூரிய கதிரில இருந்து வரக்கூடிய வெப்பமானது நரகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு மூச்சு காத்து. அந்த மூச்சு காத்து நம்மளால தாங்க முடியல, இந்த மூச்சு காத்துக்கு நம்மளால தாங்க முடியல. மீண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், நீ இன்னொரு முறை மூச்சை விட்டுக்கொள். அது எந்த காலம்? குளிர்காலம். கடுமையான குளிர் வரும்போது அது எங்க இருந்து வரக்கூடிய மூச்சு காத்து? நரகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு மூச்சு காத்து. இந்த மூச்சு காத்து நம்மளால் தாங்க முடியலையே. அல்லாஹ் அக்பர். அந்த நரகத்தை நாம் எப்படி தாங்க போறோம்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க தெரியுமா? அந்த நரக நெருப்பை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, ஆதமுடைய மகன் பற்ற வைக்கக்கூடிய இந்த நெருப்பானது நரக நெருப்பில் உள்ள வெப்பத்தில் 70ல் 1 பாகத்தைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இந்த உலகத்துல நாம மூட்டக்கூடிய நெருப்பு இருக்குது, அது எரிமலை வெடிச்சு ஆறாக ஓடினாலும் சரி, நெருப்பு ஆறாக ஓடிக்கொண்டிருந்தாலும் சரி, அது நரகத்தில் இருக்கக்கூடிய 70 மடங்கு நரகத்திலிருந்து ஒரே ஒரு சதவீதத்தை தான் இந்த உலகத்துல நீங்க பாக்குறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப மீதி 69 மடங்கை அந்த நரகம் வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறது. அது யாருக்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ்வை மறுப்பவன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறுப்பவன். அல்லாஹ் அக்பர். அப்ப அந்த நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்றைய நாளில் நரகம் 70,000 சங்கிலிகளால் இழுத்து கொண்டு வரப்படும். 70,000 சங்கிலிகள். அந்த 70,000 சங்கிலிகளிலும் ஒவ்வொரு சங்கிலியிலும் 70,000 மலக்குமார்கள் இருப்பார்கள். அதை கட்டி இழுத்து கொண்டு வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை அந்த நரகத்திலிருந்து பாதுகாக்க வேண்டும். அந்த நரக நெருப்பை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அந்த அமலை நாம் செய்ய வேண்டும். அதன் மூலமாக நம்மை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த உலக நெருப்பானது இவ்வளவு கடுமையாக இருக்கிறது, இதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்ப நரக நெருப்பை விட்டு நாம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அலா யலுன்னு உலாயிக அன்னஹும் மபூசூன், நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டாமா? யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மறுக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் குர்ஆனை புறந்தள்ளி விட்டார்களோ, யார் யாரெல்லாம் தொழுகையை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு சொல்லக்கூடிய அச்சமுட்டி எச்சரிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. அல்லாஹ்வை யார் யாரெல்லாம் மறந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், அலா யலுன்னு உலாயிக அன்னஹும் மபூசூன், நிச்சயமாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்பதை அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டாமா? லியௌமின் அலீம், மகத்தான அந்த ஒரு நாளுக்காக. எந்த மகத்தான ஒரு நாள்? சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையில் மஹ்ஷர்ல நிப்போமே, அந்த ஒரு நாள் 50,000 வருடத்துக்கு சமம். நாளை மஹ்ஷரில் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவோம். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? சுப்ஹானல்லாஹ். 70,000 வருடங்களுக்கு சமமான அந்த ஒரு நாளை அல்லாஹ் நமக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறான். யோம யகூமுன் நாசு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இறைவன் முன்னால் மனிதர்கள் நிற்கக்கூடிய அந்த ஒரு நாள், அகிலத்தை படைத்த அல்லாஹ்வுக்கு முன்னால் அனைவரும் வந்து நிற்க வேண்டுமே, அந்த ஒரு நாளை அல்லாஹ் அச்சமுட்டி எச்சரிக்கை செய்கிறான். அப்போ அந்த ஒரு நாளில் அந்த 50,000 வருடத்துக்கு சமமான அந்த நாளில் சூரியன் சபியமாக கொண்டு வரப்படும். சூரியன் எங்கேயோ இருக்குது, இப்போ அந்த வெப்பத்தை நம்மளால தாண்ட முடியல, கதறோம், வெளியில வர முடியல. சுப்ஹானல்லாஹ்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களுக்கு தலைக்கு அருகில் நெருங்கி வரும் அந்த சூரியன், அப்படி சூரியன் நெருங்கி வந்தால் அவர்களுடைய உடலில் வடியக்கூடிய வியர்வை அவருடைய நாக்கை மூடி, அதாவது உதடுகளை மூடும், பிறகு அவருடைய காதுகளையும் மூடிக்கொள்ளும். அந்த அளவுக்கு அந்த வேர்வையானது, உடம்பில் வடியக்கூடிய வேர்வையானது அந்த அளவுக்கு ஆழமாக அவர்களை அந்த வேர்வை நீரில் மிதக்க வைக்கும். தண்ணீரில் நிற்க மாட்டாங்க, வேர்வை நீரே அவர்களுடைய கழுத்தை தாண்டி வரும், அவருடைய உதடுகளை தாண்டும், அவருடைய செவிகளை தாண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. புகாரில 6532வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்தோம்னா சட்டையெல்லாம் நனைஞ்சிருது, வேர்வையால் நனைந்து விடுகிறது. ஏசியை போடுங்கிறோம், ஃபேனை போடுங்கிறோம். அந்த நாள் என்ன செய்ய போறோம்? எப்படி பதில் சொல்ல போறோம்? ஒரு நாள் என்பது ஒரு நாள் அல்ல, 50,000 வருடத்துக்கு சமம். இந்த உலகத்திலிருந்து நாம் எண்ணி கணக்கெடுத்தால் 50,000 வருடங்கள் எவ்வளவு நாட்களை கொண்டதாக இருக்குமோ, எவ்வளவு வருடங்களை கொண்டதாக, எப்படிப்பட்ட நாட்களாக அது இருக்குமோ, அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு நாள். அந்த நாளில் நம்மை தப்பித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய நெருப்பெல்லாம், இந்த வெறுப்பெல்லாம் ஒரு நெருப்பு கிடையாது, இந்த வெப்பம்லாம் ஒரு வெப்பம் கிடையாது. அந்த நரக நெருப்பு, அந்த நாளில் வரக்கூடிய அந்த சூரியனுடைய தாக்கம் அது மிக கடுமையானது. யார் யாரெல்லாம் அந்த நிழலே இல்லாத நாளில் அர்ஷுடைய நிலையில் வருவார்களோ அந்த இடத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். சொன்னாங்களே, அர்ஷின் கீழே 7 நபர்கள் வருவாங்க சொன்னாங்களே, அந்த கூட்டில் ஒருவராக நாம் ஆகிவிட வேண்டும் என்று நாம் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். என்னென்ன அமல்களை செய்தால் அர்ஷுடைய நிழல் கிடைக்குமோ அப்படிப்பட்ட அமல்களை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன் நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் இறை மறுப்பாளன் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்படுவான். அல்லாஹ் கேட்பான், உனக்கு பூமி நிரம்ப தங்கத்தை உனக்கு சொந்தமாக கொடுத்து நீ அவற்றை பிழை தொகையாக தரவதற்கும் அதன் மூலம் நரகத்திலிருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் நீ முன் வருவாயா வரமாட்டாயா என்று அல்லாஹ் கேட்பான். உனக்கு பூமி நிரம்ப தங்கத்தை நான் தருகிறேன், அந்த தங்கத்தை கொண்டு என்னிடம் கொண்டு வந்து பேரம் பேசி உன்னை நரகத்திலிருந்து காத்துக்கொள்ள முயற்சி செய்வாயா செய்ய மாட்டாயா என்று அல்லாஹ் கேட்பான். அப்போது அந்த அடியான் சொல்லுவான், நிச்சயமாக முயற்சி செய்வேன், அந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நீ எவ்வளவு தங்கத்தை தந்தாலும் சரி, பூமி நிரம்ப கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, அதை ஈடாக கொடுத்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்வேன் என்று அல்லாஹ்விடம் கூறுவான். அப்போது அல்லாஹ் சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? இதைவிட சுலபமான ஒன்றைத்தான் உன்னிடம் கோரப்பட்டது, நீ இணை வைக்க கூடாது, எனக்கு எதையும் இணை வைக்க கூடாது, என்னை மட்டும் வணங்க வேண்டும் என்றுதான் உனக்கு கூறப்பட்டது, அதை நீ ஏற்கவில்லையே என்று அல்லாஹ் சொல்லுவான். அதை நீ ஏற்கவில்லை என்று சொல்லுவான். அப்போ அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, அது முஸ்லிமாக இருந்தாலும் சரி, காபிராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வரக்கூடியவனுக்கு சொர்க்கம், அல்லாஹ்வை முழுமையாக கட்டுப்பட்டு வணங்கக்கூடியவனுக்கு சொர்க்கம். இவை அல்லாத நிலையில் ஒருவன் வருவானானால் நிச்சயமாக அவனுக்கு நிரந்தர நரகம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், இன்னல்லாஹ லா யஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யஃபிரு மா தூன தாலிக லிமை யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்க மாட்டான், இதை தவிர மற்ற எதையும் தான் நாடியவருக்கு மன்னிப்பான். அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைக்காமல் வரக்கூடிய நபர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்களுக்கு அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்போ நரகம் என்பது இவ்வளவு கொடூரமாக, இவ்வளவு பயங்கரமாக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நரகத்திலும் லேசான தண்டனை ஒன்று உண்டு, லேசான தண்டனை ஒன்று உண்டு. அபு தாலிப் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசித்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பாதுகாத்தவர். இந்த அபூதாலிப் மரணிக்கும் வரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவ்வளவு நெருக்கமாக இருந்து அவரை பாதுகாத்தவர், அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாத்தவர். மக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய பெரிய தந்தை அபூதாலிப் விஷயத்தில் அல்லாஹ் ஏதாவது இரக்கம் காட்டுவானா, அவருக்கு ஏதாவது சலுகை செய்வானா என்று கேட்கிறாங்க. இவ்வளவு உதவி செய்தார உங்களுக்கு, இவ்வளவு நெருக்கமாக இருந்து உங்களை பாதுகாத்தார, அவருக்கு அல்லாஹ் ஏதாவது சலுகை செய்வானா? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூதாலிப்புக்கு 2 செருப்புகள் கொடுக்கப்படும், அந்த செருப்புடைய கீழ்த்தளமும் அதனுடைய வார்பட்டைகளும் நெருப்பாலானதாக இருக்கும். அவர் அணிந்து கொள்வார், அதை அவருடைய மூளை கொதித்துக் கொண்டே இருக்கும். அவர் போட்ட அந்த செருப்பு இருக்கிற நெருப்பாலான செருப்பு, அந்த செருப்பை அவர் அணிந்து கொள்வார். அதனுடைய வெப்பம் அப்படியே உச்சந்தலுக்கு ஏறும், மூளை கொதித்துக் கொண்டிருக்கும். இதுதான் லேசான தண்டனை. ஆனா அது நிரந்தரமானது, அதுக்கு விடுதலே கிடையாது. அதுல இருந்து ஒரு காலம் அவர் வெளியேற முடியாது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மை பாதுகாத்தான், அல்லாஹ் நமக்கு முஸ்லீமாக வாழ வைத்தான், அவனை ஈமான் கொள்ள வைத்தான், அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான், ஆயுளை தந்திருக்கிறான். ஒவ்வொரு நிமிடமும் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கையான கபர் வாழ்க்கைக்கு நாம் தயாராக வேண்டும். அதுக்கு அடுத்த வாழ்க்கையான மஹ்ஷர் வாழ்க்கைக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும். அதுக்கடுத்த வாழ்க்கையான சொர்க்கத்துக்கு நம்மை தயார்படுத்த வேண்டும். எல்லாமே இங்க செய்யக்கூடிய அமல்கள் தான் இருக்கு. இங்க நாம் என்ன செய்கின்றோமோ அதற்கு பிரதிபலனாகத்தான் அது கிடைக்க போகிறது. அப்ப உலகத்துல நாம நெருப்பை பார்க்கிறோம். இந்த நெருப்பை பார்த்தால் நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன அமலை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். தபுக் போர் யுத்தம், அந்த தபுக் போர் யுத்தத்துக்கு சஹாபாக்கள் அத்தனை பேரையும் அழைத்துக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்புறாங்க. அப்போது மதீனாவில் இருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள் சொன்னாங்க. அந்த நயவஞ்சகர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வகாலு லா தன்ஃபிரு ஃபில் ஹர்ரி, இந்த வெப்ப காலத்தில் நீங்கள் போருக்கு செல்லாதீர்கள் என்று சொன்னார்கள். நயவஞ்சகர்கள் என்ன சொன்னாங்க? இந்த வெப்ப காலத்துல போருக்கு செல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த நயவஞ்சகர்கள் சொன்னார்கள். அப்போது அல்லாஹ் சொல்லுகிறான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா லவ் கானு யஃப்கஹூன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நரக நெருப்பு இதைவிட கடுமையானது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். நரக நெருப்பானது இதைவிட கடுமையானது. இதை அவர்கள் விளங்கிக் கொண்டானால் நிச்சயமாக இப்படி பின்வாங்க மாட்டாங்க, போருக்கு வரமாட்டேன்னு சொல்லி பின்வாங்க மாட்டாங்க. அப்போ அல்லாஹ் எச்சரிக்கிறான், இது என்னப்பா வெக்க, இது என்ன வெப்பம் சொல்றீங்க? நரக நெருப்பு இதை விட கடுமையானதாச்சே, அல்லாஹ்வின் பால உழைக்கிறதுக்கு நீங்க ஏன் பின்வாங்குறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வெயில் காலத்தையும் கூட மக்களுக்கு அறிவிச்சாங்க. லுஹர் தொழுகை கொஞ்சம் தாமதமாக தொழுங்கன்னு சொன்னாங்களே தவிர தொழாதீங்கன்னு சொல்லல. வெயில் காலத்துல லுஹர் தொழுகை கொஞ்சம் தாமதப்படுத்துங்க, வெயில் கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் தொழுங்க, தப்பு இல்ல. ஆனா தொழுகையை நிறுத்தாதீங்க, தொழுகையை நிறுத்தக்கூடாது. இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரை. கடுமையான காய்ச்சல் அடிக்குதா, கடுமையான காய்ச்சல் வருதா, அந்த காய்ச்சல் அந்த நரக நெருப்பினுடைய வேதனை ஒரு வேதனை. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த நரக வேதனை ஒரு வேதனை. அப்ப இது போன்ற வேதனையில பல மடங்கு வேதனையை நரகத்தில் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கிறான். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், ஃபஅன்தர்துகும் நாரன் தலல்லாஹ், கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரக நெருப்பை கொண்டு நான் உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நரக நெருப்பை கொண்டு உங்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, எவன் துர்பாக்கியவானாக இருக்கிறானோ அவன் அந்த நரகத்துக்குள் நுழைவான். எவன் துர்பாக்கியவான், எவன் துர்பாக்கியவான்? அல்லதி கத்தப வத்தவல்லா, அவன் யார் தெரியுமா? நம்முடைய வசனங்களை பொய்யாக்கினான், குர்ஆனை பொய்யாக்கினான். குர்ஆனை ஓதல, குர்ஆனை விளங்கல, அதன்படி செயல்படல, மனம் போன போக்கில் நம்ம போறோம்.
ஒரு செல்ல எடுத்தா அந்த செல்ல குர்ஆனும் இருக்குது, ஹதீஸும் இருக்குது, ஆபாச அசிங்கங்களும் இருக்குது. ஆனால் நாம் குர்ஆனை புறக்கணிக்கிறோம், மார்க்க சம்பந்தமான விஷயங்களை புறக்கணிக்கிறோம், விளையாட்டு, கேளிக்கை, கூத்துக்கள் நிறைந்த செய்திகளை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அப்போ மறுமைக்கு தேவையான அமல் என்பது குர்ஆனை ஓதுவது, குர்ஆன் படி நடப்பது. பிறகு யார் நுழைவார் அந்த நரகத்தில்? தொழுகையை விட்டவன் எல்லாம் ஷக்கர் என்ற நரகத்துக்கு தள்ளப்படுவான். மா ஸலககும் ஃபீ ஸக்கர், நீங்கள் எதற்காக இந்த நரகத்துக்கு வந்தீர்கள்? வலம் நகு நுதீமுல் மிஸ்கீன், அவர்கள் சொல்லுவார்கள் மா ஸலககும் ஃபீ ஸக்கர் என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் நாங்கள் தொழவில்லை என்று சொல்வார்கள். பிறகு ஏழைகளுக்கு நாங்கள் உதவி செய்யவில்லை என்று சொல்வார்கள். இப்படி சொல்லி அவர்கள் நரகத்தில் தங்கியிருப்பார்கள். அப்ப நாம் தொழுகை ஏவப்பட்டால் அந்த தொழுகையை நியமமாக முடிக்க வேண்டும். இரண்டாவது, தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இதுதான் நரக நெருப்பில் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய, நம்மை காத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. குர்ஆனை ஓதுவது, அதன்படி செயல்படுவது, தொழுகை நிலைநாட்டுவது, அதே போல தான தர்மங்கள் செய்வது. இப்படிப்பட்ட நற்செயல் மூலமாக அந்த நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு முன்வர வேண்டும். அப்படி முன்வராமல் இருந்தோம் என்றால் நயவஞ்சர்கள் பட்டியலில் நாம் தள்ளப்பட்டு விடுவோம். இஷா தொழுகையும் ஃபஜர் தொழுகையும் நயவஞ்சர்களுக்கு பாரமாக இருக்கும். பேசினால் பொய் பேசுவான், நம்பினால் மோசடி செய்வான், வழக்காடினால் விதண்டாவாதம் செய்வான். இப்படிப்பட்ட செயல்கள் பட்டியல் இருக்குதா? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக நம்முடைய உள்ளம் செயல்படுகிறதா? நயவஞ்சத்துக்குள் நாம் போயிட்டோம். அப்போ நயவஞ்சருடைய நிலை எங்க இருக்கும்? அவர்கள் எங்க தங்கி இருப்பார்கள்? இன்னல் முனாஃபிகீன ஃபித்தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் வலன் தஜித் லஹும் நஸீரா, நிச்சயமாக நயவஞ்சர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். அவன் தொப்பி போட்டிருப்பான், தாடி வச்சிருப்பான், தன்னை தொழுகையாளி என்று காட்டிக் கொள்வான், உலகத்துல அப்துல் காதர் என்று பெயர் வச்சுக்கிடுவான். ஆனால் நயவஞ்சனாக அவன் வாழ்க்கை இருந்தால், நயவஞ்சகனாக அவனுடைய வாழ்க்கை இருந்தால் நரகத்துடைய அடித்தட்டில் இருப்பான். அவனுக்கு எந்த ஒரு முஸ்லிம் கூட இருந்தால் கூட உதவி செய்ய மாட்டான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நயவஞ்சர்கள் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பார்கள். அங்கு அவர்களுக்கு எந்த உதவி செய்யக்கூடிய நண்பரும் இருக்க மாட்டான். அப்ப அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நயவஞ்சர்களுடைய அடையாளம் எதெல்லாம் இருக்கிறதோ அந்த அந்த நயவஞ்சக அடையாளத்தை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் அந்த ரோட்ல போறோம், வெயிலுடைய தாக்கம் அதிகமாகி போய் ரோட்ல இருக்கக்கூடிய அந்த தார் ரோடு இலகி போயிடுது. சில இடங்கள்ல கால் வச்சா செருப்பை ஒட்டி கொள்ளுது, அப்படிப்பட்ட அளவுக்கு இருக்குது. அந்த தார் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த தார் கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டா அதை நம்ம பார்த்தா தாங்க முடியல, காலில் ஒட்டி கொள்ளுமோன்ற பயம் இருக்குது. ஆனால் நரகவாசிகளுக்கு தாராளான ஆடை அணிவிக்கப்படும் என்றால் சொல்றான். எந்த தாரை நாம அது வந்து மெல்ட் ஆகி அப்படி வெப்பத்தில் அப்படி மெல்ட் ஆகி போய் விலகி போயிருக்கிறது நம்ம பார்த்து பயப்படுறோமோ அந்த தாரால் அவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். அல்லாஹ் அக்பர். வேதனை அல்லாஹ் இப்படித்தான் சுவைக்க செய்வான். உலகத்துல நாம் எதையெல்லாம் பார்த்து அஞ்சுகிறோமோ, எதையெல்லாம் பிறண்டு பார்த்து ஓடுகிறோமோ அதை கொண்டே அல்லாஹ் வேதனையாக்குவான். ஆனால் அது இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய வேதனை போல இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை விட 70 மடங்கு மேல் என்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உடம்புல இருந்து லேசா ஒரு சீலோ சலமோ வழியா அருவருப்படைகிறோம். யாரையாவது அப்படி ஒரு தோட்டத்தோட அப்படிப்பட்ட நிலையில ஒருத்தர் பார்த்து சொன்னா அவரை விட்டு விரண்டு ஓடுறோம். ஆனால் நரகவாசிகளுக்கு சீலும் சலமும் தான் உணவாகவே கொடுக்கப்படும். என்ன உணவே? சீலும் சலமும் தான். விஷச்செடிகள், ஜக்கும் என்ற கள்ளி மரம், முட்கள் நிறைந்தது. ஒரு சின்ன முள்ளு நம்ம கையில குத்துனா நம்ம வேதனைப்படுறோம். விஷம் ஏற்றப்பட்ட முள் மரம், அது விஷத்தால் தயாரிக்கப்பட்ட முள் மரம், அது நரகத்தின் நடுவில் வளரக்கூடிய மரம். அது அதிலிருந்து உணவு கொடுக்கப்படும். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தங்களுடைய கூட்டத்தாரை பார்த்து, சஹாபாக்களை பார்த்து கூறினார்கள், நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு, நரகத்தை நேரில் பார்ப்பவர் எப்படி முகத்தை திருப்பிக் கொள்வாரோ அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். பிறகு கூறினார்கள், நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு கையை வைத்து முகத்தை மூடிக்கொண்டு திருப்பிக் கொண்டார்கள். இப்படி 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கூறிவிட்டு பிறகு சொன்னார்கள், பேரித்தம்பழத்தின் ஒரு பகுதியாவது நீங்கள் தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கூறினார்கள். அப்போ தான தர்மம் செய்ய வேண்டும். அது அல்லாஹ்வுடைய முகத்துக்காக நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். தான தர்மம் செய்ய வேண்டும். யாருக்காக செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய முகத்துக்காக நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். ஏனென்றால் நரகமும் சொர்க்கமும் வாதாடி கொண்டன என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நரகமும் சொர்க்கமும் வழக்காடியது. எப்படி வழக்காடியது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சொர்க்கம் கூறியது, என்னுள் பலவீனமான மக்களும் ஈமான் கொண்ட பலவீனமான மக்களும் முஃமினான ஏழைகளும் என்னுடன் இருப்பார்கள் என்று கூறியது சொர்க்கம். என்னோடு பலவீனமான ஈமானுள்ள முஸ்லிம்களும் ஏழையான முஸ்லிம்களும் எனக்குள் வருவார்கள் என்று சொர்க்கம் கூறியது. நரகம் சொன்னது, எனக்குள் அக்கிரமக்காரர்களும் பெருமை அடிப்பவர்களும் நுழைவார்கள். அப்போ தான தர்மத்தை கொண்டு பெருமை அடிக்க கூடாது. நான் தான் செஞ்சேன் சொல்லக்கூடாது. தர்மம் செய்துவிட்டு சொல்லி காட்டக்கூடாது. பிறருக்கு காட்டுவதற்காக தான தர்மம் செய்யக்கூடாது. பிறருக்கு காட்டுவதற்காக தொழக்கூடாது. நாம் செய்த நல்ல அமல்களை மற்றவர்களுக்கு சொல்லி காட்டக்கூடாது. அதை விட்டு பெருமை அடிக்க கூடாது. ஏனென்றால் நரகம் கூறுகிறது, பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எனக்குள்ள வருவான், அக்கிரமம் பண்ணக்கூடிய ஒவ்வொருவரும் எனக்குள்ள வருவான் அப்படி சொல்லி நரகம் சொல்லியது. நரகத்தையும் சொர்க்கத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், எனக்குள், அதாவது சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீ என்னுடைய பேரருள், உன் மூலமாக என்னுடைய அடியார்களை நான் நாடியோரை உன்னுக்குள் கொண்டு வருவேன், சொர்க்கத்துக்குள்ள நான் கொண்டு வருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். நரகத்தை பார்த்து கூறினான், நீ எனது வேதனை, உன் மூலம் என் அடியார்களை நான் நாடியோருக்கு வேதனை கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு, உங்களில் ஒவ்வொருவருக்கும் நிரப்பமாக கொடுக்கப்படும். சொர்க்கத்தை நான் நிரப்பேன், நரகத்தை நிறைச்சிருவேன். அல்லாஹ், அந்த நரகத்தை நிறைக்கக்கூடிய நபர்கள் நாம் ஒருவராக ஆகிவிடக்கூடாது. அந்த நரக நெருப்புக்குள்ள தள்ளப்பட்டவர்கள் நாம் ஒருவராக ஆகிவிடக்கூடாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு உபதேசம் பண்ணும்போது நரக நெருப்பை கண் முன்னால் பார்ப்பது போல தன்னுடைய முகத்தை மூடி மறைத்துக் கொண்டு சொன்னார்கள். அப்போ நாம் எந்த அளவுக்கு அந்த நரகத்தை அஞ்ச வேண்டும்? யார் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்களோ, யார் யாரெல்லாம் நயவஞ்சகமாக வாழ்ந்தார்களோ, யார் யாரெல்லாம் பெருமை எடுத்தார்களோ, யார் யாரெல்லாம் வட்டி வாங்கி உண்டார்களோ, யார் யாரெல்லாம் தொழாமல் இருந்தார்களோ, யார் யாரெல்லாம் குர்ஆனை ஹதீஸை புறக்கணித்தார்களோ, இவர்கள் எல்லாம் அந்த நரகத்தின் பக்கமாக ஓட்டிச் செல்லப்படுவார்கள். அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் ஆகிவிட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு என்னென்ன அமல்களை செய்ய வேண்டுமோ அந்த அமல்களை செய்து நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். சூரியன் உதயமாகக்கூடிய தினத்தில், சிறந்த தினமான ஜும்மா தினத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நாம் பார்த்து வருகிற தலைப்பு கோடை வெப்பமும் நரக நெருப்பும் என்ற தலைப்பில் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனையாக தந்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கையில் நாம் எதை செய்கிறோமோ அதற்குண்டான பிரதிபலனைத்தான் நம்முடைய அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை நமக்கு தரக்கூடியதாக, திருப்பி தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தை அமல் செய்யலாம், ஆனால் மறுமையில் அமல் செய்ய முடியாது. இந்த உலகத்துல நம்மை கேள்வி கேட்பதற்கு ஆள் கிடையாது, ஆனால் நாளை மறுமையில் நமக்கு விசாரணை உண்டு, அதற்கேற்ற கூலி உண்டு.
இதை ஒவ்வொரு முஸ்லிமும் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயில நிப்பதை கூட தடுத்தாங்க. ஒரு மனிதர் நேர்ச்சை செய்கிறார், வெயில நிக்கணும், அல்லாஹ்வுக்காக நிக்கணும் என்று நேர்ச்சை செய்து கொடுக்கிறார். கேட்கிறாங்க, இவர் ஏன் வெயில நிக்கிறாரு கேட்கிறாங்க. அப்ப சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர் வெயில நிக்கணும்னே நேர்ச்சை செய்திருக்கிறார், அவரை நிழலுக்கு கொண்டு வர சொல்லி அவரை நிழலுக்கு கூட்டுவாங்க. இப்படி இருப்பதை அல்லாஹ் விரும்பல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் விரும்பல. நம்ம நரகத்துல போறது அல்லாஹ் விரும்பல. வெயில்ல நிக்கிறதையே நம்ம நிக்கிறதே அல்லாஹ் வெறுக்கிறானே, அல்லாஹ்வுடைய தூதர் வெறுக்கிறாங்களே. அப்ப நாம் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டாமா? அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வெயிலும் நிழலும் இருக்கக்கூடிய இடத்துல இருக்காதீங்க, ஒண்ணு நிழலுக்குள்ளே வந்துருங்க. வெயில் ஒரு பக்கம் வெயில் அடிக்குது, இன்னொரு பக்கம் நிழல் அடிக்குது, அப்படி உட்காராதீங்க, நிழல் பக்கமா வந்துருக்கு அப்படின்னாங்க. ஒரு பகுதியில கூட வெயில் வர வேண்டாம், உங்க உடம்புல ஒரு பகுதியில கூட வெயில் உங்களை தாக்க வேண்டாம், அதை விட்டு நிழலுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல சூரிய வெப்பத்துல கூட கருணையாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கிருபையோடு இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிலின் நிழலில் பக்கமாக ஒதுங்கி ஒதுங்கி வர சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நம்ம மேல அன்பும் கருணையும் கொண்டவராக இருக்கிறார். தனக்கு ஏற்பட்ட துன்பங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு, தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு, எதிரிகளுக்கு எதிராக ஒருபோதும் கையேந்தாத அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக பிரசித்தமாக தரப்பட்ட ஒரு துவாவை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு அதை உம்மத்துக்காக வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த பரிந்துரை செய்யக்கூடிய அந்த ஒரே பிரார்த்தனை கொண்டு என்னுடைய உம்மத்தை எல்லாத்தையும் நரகத்துக்கு பாதுகாத்துடணும் அப்படின்னு ஏங்கிக் கொண்டிருந்தார் கடைசி வரைக்கும். அந்த ஏக்கத்தை தீர்த்து வைப்பதாகவே அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தான். அப்போ நம்முடைய உயிருக்கு மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுமையில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால், இந்த உலகத்துல விரைந்து அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வின் பக்கமாக நீங்க விரைந்து போங்க. அதற்கு என்னென்ன நன்மையான காரியங்களை செய்யணுமோ செய்யுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெப்பத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக்காக என்னென்ன செய்யறோமோ அது நம்முடைய உடம்பை பாதுகாத்துக்காக, நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்றதுக்காக ஏசி வைக்கிறோம், குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிடுறோம், டாக்டர் போறோம், அப்படி எப்படிலாம் நம்ம பாதுகாத்துக் கொள்றோம், அது போல நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக குர்ஆனை ஓதுங்க, குர்ஆன் அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க, அதன்படி செயல்படுங்க, தொழுகை நிலைநாட்டுங்க, தான தர்மங்கள் அல்லாஹ்வுடைய முகத்துக்காக செய்யுங்க, தங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக உபதேசம் பண்ணுங்க, அதன்படி அமல் செய்யுங்க. அதன் மூலமாக குடும்பத்தோடு சொர்க்கத்துக்குள்ள நுழையுங்க. 1-2 பேர் போக கூடாது. என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் அரவணைத்துக் கொண்டு நாங்கள் சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அதற்காக பிரார்த்தனை செய்வோம். அதற்காக நம்முடைய குடும்பத்தையும் உற்றார் உறவுகளையும் தயார்படுத்துவோம். அதற்கு உண்டான அவகாசம் முடிவதற்குள், அவகாசம் முடிஞ்சுன்னு சொன்னா ஏறு மூடப்படும், எடுத்து செல்லப்படும் ரூஹு மீண்டும் கொண்டு வரப்படாது. ஆகவே இந்த உலக வாய்ப்பை, அல்லாஹ் நமக்கு தந்த வாய்ப்பை மறுமைக்காக தயார் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைத்துக் கொண்டு மறுமையில் சொர்க்கத்துக்குள் நுழைய வேண்டும், நரகத்தில் வீழ்ந்துவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடியவராக, அல்லாஹ்வுடைய அன்பும் பக்கமாக, அல்லாஹ்வுடைய கருணையின் பக்கமாக ஒதுங்கி செல்லக்கூடிய நல்லடியாராக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.